Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலேயும் காணொளி மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாட்களிலே கர்த்தர் தாமே தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாய், கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படியாய், தேசத்திலே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நான் கர்த்தருடைய சமூகத்திலே செபிக்கிறேன். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்தினாலே இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்காக 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தக்கதாக இந்த வசனம் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஈவுகளை தருகிறார். ஈவு என்று சொல்லுகிற போது தேவனுடைய நன்மை, அந்த நன்மையை கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆனால் தான் பவுல் புரிந்த சபைக்கு சொல்லுகிறான், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை, நன்மைகளை கர்த்தர் தருகிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். தேசம் தன் பலனை கொடுக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கால சூழ்நிலைகளை நாம் பார்க்கிற போது அது வித்தியாசமான ஒரு சூழ்நிலைகளிலே இன்றைக்கு உலகம் கடந்து போகிறது. எங்கு பார்த்தாலும் பயமும் பீதியும் திகிலும் காணப்படுகிறது. ஒருபுறம் வியாதி, நோய் தொற்று இவைகள் உண்டாயிருக்கிறது. மற்றொரு பக்கம் வெள்ளத்தினால் உண்டான அபாயங்கள் காணப்படுகிறது. பல இடங்களிலே வீடுகள் சரிந்து அநேக உயிரிழக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இதெல்லாம் நாம் செய்தியின் வாயிலாக காண்கிற போது மனதுக்கு துக்கமும் வேதனையும் உண்டாகிறது. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தற்காக்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. ஆனால் ஆட்டு மந்தைகளை போல இன்றைக்கு அநேகர் பாதாளத்திலே கடத்தப்படுகிறார்கள் என்று காண்கிற வகையில் இத்தனை பேரும் பாதாளத்துக்கு போகாதபடி கர்த்தர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம், ஜீவனை கொடுத்த நோக்கம், இரத்தத்தை சிந்தின நோக்கம் என்ன? நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். அப்படியானால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதால் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் தன்னையே அவர் முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக. அதனால தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சித்தம் இந்த நாட்களிலே நிறைவேறட்டும். கடைசி நாட்களிலே ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவன் மாறி ரட்சிக்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்வாரா. விசேஷமாய் ரட்சிப்பு என்பது கர்த்தர் தந்த ஒரு ஈவு. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தாலும் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். வார்த்தைகளை கேட்கலாம், வசனத்தை கேட்கலாம், ஆனால் பிதா ஒருவனை இழுத்து கொள்ள வேண்டும். அப்படி இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்படியானால் பிதா ஒருவனை இழுத்து கொள்ள வேண்டும், பிதாவின் அருளை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் இயேசுவிடத்திலே வர முடியும். எபேசியரில் நாம் வாசிக்கும் போது பவுல் எபேசு பட்டணத்துக்கு இவ்விதமாய் சொல்லுகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது,
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது உங்களால் உண்டானது அல்ல. இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே. கிருபை என்றால் என்ன? தகுதியில்லாத ஒருவனுக்கு கர்த்தர் பாராட்டின இரக்கத்தின் நிமித்தம் அவனுக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகள் யாவும் கிருபை என்று சொல்லப்படுகிறது. தகுதியில்லாத நமக்கு கர்த்தர் நம்மேல் இரக்கம் பாராட்டினபடியினாலே அவர் நமக்கு கிருபையை நன்மையை தருகிறவராய் இருக்கிறார். அப்ப இங்கே பவுல் எபேசப்பட்டணத்துக்கு சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. அப்படியானால் இயேசுவை பற்றும் விசுவாசம் நமக்கு அவசியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். எந்த ஒரு நன்மையையும் விசுவாசத்தின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த இரட்சகராய் அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் காயங்கள் அவர் மேல் உண்டாயிற்று, அவர் சிலுவை எனக்காக சுமந்தார் என்று சொல்லி இயேசுடைய பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் போது கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு நமக்கு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவராலே அன்றி நமக்கு ரட்சிப்பே கிடையாது. அவர் அந்நிய நாட்டு தெய்வம் அல்ல. அவர் நம்முடைய ஆசியா கண்டத்திலே, அவர் எருசலேமிலே பெத்லகேமிலே அவர் பிறந்தார். நமக்காக அவர் அடிக்கப்படும்படியாய் ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திலே வந்தார். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி அவர் நமக்காக அடிக்கப்படும்படியாய் இரத்தம் சிந்தும்படியாய் அவர் இந்த உலகத்திலே ஆட்டுக்குட்டியாய் வந்தார். யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் இருந்தவர் இப்போது அவர் ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திலே அவர் கடந்து வந்து நமக்காக அவர் இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்று யோவான் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் பாவம் இல்லாத வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் இயேசு இல்லாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் இல்லாமல் ஜீவிக்க முடியாது. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இங்கே நாம் பார்க்கிற போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு என்ன சொல்லுகிறது? என்ன செய்யப்பட்டீர்கள்? ரட்சிக்கப்பட்டீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படியானால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு விடுதலையை சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆகவே தான் இது ஒரு ஈவு. விடுதலை என்பது கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு ஈவாய் காணப்படுகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள். அந்த இயேசு உனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், உனக்காக அவர் பாடுபட்டார், உனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஆமென். அந்த ரத்தம் வீணாய் போக வேண்டாம். நீ அவரை ஏற்றுக்கொள்வாயானால் இன்று அவர் உனக்கு விடுதலையை தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து
வாசிக்கும் போது. அல்லது முட்டையை கேட்டால் முதல் வசனம், உங்களின் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் உங்கள் தகப்பனாய் இருக்கிற ஒருவனுக்கு மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்களை பார்த்து வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமிக்குரியவைகள் தேவையா, மேலானவைகள் நமக்கு தேவையா? கொலோசியர் எழுதின நிருபத்திலே கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர் எழுதினதான நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுடன் கூட ரட்சிக்கப்பட்ட நீ கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் என்றால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஒரு ஆலோசனை, பூமிக்குரியவைகளை, அந்த நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிறார். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று என் பரமபிதா அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதும் இல்லை. ஆனால் அவைகளை பிழைப்பூட்டுகிற உங்கள் பரமபிதா உங்களையும் பிழைப்பூட்டுவார். உலகத்துக்குரிய காரியங்களை நாம் தேட வேண்டாம், மேலானவைகளை தேடுவோம். மனுஷனுக்கு ரட்சிப்பு மிக அவசியம். 2வது, அவனுக்கு நன்மைகளை, ஈவுகளை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒரு கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அப்படின்னா என்ன பொருள்? கிறிஸ்துவுடனே கூட அப்படியானால் நாம் அவரோடு கூட மரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவன் கிறிஸ்துவோடு கூட மரிக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். முதலாவது நாம் அவரோடு கூட மரிக்க வேண்டும். இதன் மூலமாக, ஞானஸ்நானத்தின் மூலமாய் நாம் அவரோடு கூட அறையப்பட வேண்டும், மரிக்க வேண்டும். பாவத்துக்கு நாம் மரித்து நீதிக்கென்று பிழைக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர்களிலே நாம் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், நம்முடைய சரீரம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம். ஐயா, நாங்கள் தினம் குளிக்கிறோம், நல்ல சோப் போட்டு குளிக்கிறோம், சுத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறதுக்கு அல்ல. இங்கே நான் வாசிக்கும் போது பரிசுத்தம், அகத்தும் புறத்தும் பரிசுத்தம், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் நாம் காணப்படும் போது நீதிமான்கள் என்கிற வரிசையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக, என்ன பலி? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
அப்படியானால் நம்முடைய சரீரம், ஆவி, ஆத்மா மூன்றும் கர்த்தருக்கென்று நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும், நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவரோடு கூட நாம் மரிக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுந்தது போல ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவரோடு கூட நாம் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர்கள் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் அவன் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரோடு கூட நாம் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கவே, அடுத்து நாம் அவரோடு கூட எழுந்தவர்களாய் இருக்கவே. அதைத்தான் பவுல் இங்கே ரோமாபுரிக்கு சொல்லுகிறார். வாசியுங்கள். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருந்தால் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலே இணைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவருடைய அச்சு அடையாளங்களை நாம் நம்முடைய சரீரத்திலே தரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் கொலோசியர் நிருபத்திலே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஹல்லேலூயா. அடுத்த வார்த்தை, பூமியில் உள்ளவைகளை அல்ல, உரியவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் ஒவ்வொரு மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். ஹல்லேலூயா. இது அவருடைய உபதேசம், சபையின் சட்ட திட்டங்கள். பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு இறுதியாய் சொன்ன வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போதகர்கள், ஊழியக்காரர்கள் சுயமாய் பேசுகிறது அல்ல, இயேசு கற்பித்துக் கொடுத்த உபதேசத்தை அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உபதேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் ஊழியக்காரர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. சபையின் அஸ்திபாரம் இயேசு தந்த உபதேசம். சிலர் உபதேசம் என்றால் வேறு விதமாய் சொல்லுகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்கும் போது, பேதுரு அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எந்த மனுஷனாயிருந்தாலும் மனம் திரும்பாதபடி, ரட்சிப்பை பெறாதபடி அவன் ஊழியக்காரனாய் இருக்க முடியாது, விசுவாசிகள் என்று ஏற்றுக்கொள்ளப்படவும் முடியாது. மனம் திரும்பி. மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்புதல்னா என்ன? இந்த ராணுவ வீரர்கள் மார்ச் பாஸ் போகும்போது
அவர்களுக்கு பிராக்டிஸ் கொடுப்பாங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். அப்படி லெஃப்ட் ரைட் சொல்லி இருக்கும்போது அவர்கள் அப்படியே திருப்புறதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்படி முற்றிலுமாய் அப்படியே திரும்பதி. அல்லேலூயா. பழைய வாழ்க்கை காணப்படக்கூடாது, பாவ வாழ்க்கை இருக்கக்கூடாது, பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது, பிசாசின் ஆலோசனைக்கு நாம் கீழ்ப்படியக்கூடாது, உலகமாய் காணப்படக்கூடாது. நீ யாருக்குரியவன்? ஆண்டவருக்குரியவன். அதனால தான் யோவான் சொல்லுகிறான், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் இதனாலே நாம் அறிவோம். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையா அல்லது பிசாசின் பிள்ளையா? அல்லேலூயா. அப்படியானால் மனம் திரும்புதல். முதல் யோவான் ஸ்நானகன் டிக்ளேர் பண்ண முதல் உபதேசம் என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மனம் திரும்புதல் மிக அவசியமாய் இருக்கிறது. அப்படியானால் இங்கே பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் ஞானஸ்நானம் மதம் மாற்றுகிறதற்கு அல்ல, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறதற்காக அவன் ஞானஸ்நானத்தின் மூலமாய் தேவனோடு கூட அவன் உடன்படிக்கை பண்ணுகிறார். பேதுரு விதமாய் சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சி. என்ன சாட்சி? நல்மனசாட்சி. நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே ரட்சிக்கிறது. நாம் இணைக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம், அதன் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறோம். அப்படியானால் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஞானஸ்நானம் என்பது நீ தேவனோடு பண்ணுகிற நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. நீ அந்த உடன்படிக்கைக்குள்ளாய் இருந்தால்தான் சகல விதமான நன்மைகளுக்கும் ஈவுகளுக்கும் நீ பாத்திரவானாய் காணப்பட முடியும். அல்லேலூயா. அப்படியானால் உடன்படிக்கையின் அடிப்படையிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலே உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இருந்து உனக்கு வருகிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிற போது மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இன்னும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஞானஸ்நானம் என்பது தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை. நீ ஞானஸ்நானம் எடுக்கிற வேளையில கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். வானம் திறக்கப்படுகிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரை ஏறுகிற போது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கே வானத்திலிருந்து ஒரு சப்தம் உண்டாகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்போமானால் அவருடைய சுதந்திரத்துக்கும் நாம் பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் இங்கே நாம் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிற போதில், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரமபிதாவானவர் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எப்படிங்க தம்மிடத்தில் வேண்டி சிலர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், அந்த பரிசுத்த ஆவி வேண்டாம், அந்த அந்நிய பாஷை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை அற்பமாய் எழுதுகிறார்கள், அதை குறித்து பரிகாசம் பண்ணுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பூமியிலே மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒருவன் பேசுவான், ஆனால் அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாத ஒரு குற்றமாய் காணப்படுகிறது. ஆகவே பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவரும் வேண்டிக் கொள்ள வேண்டும், அதற்காக கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படியானால் பரிசுத்த ஆவியின் வரத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது ஒரு ஈவு, கர்த்தர் கொடுக்கிற ஈவு. ஈவு என்றால் இலவசமாய் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் அதற்கு பெயர் ஈவு. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பரிசுத்த ஆவியை தருகிறவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். அல்லேலூயா. அந்த 37ஆம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாகம் நமக்கு தேவை. அவர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியை குறித்து அவர் அதிகமாய் சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாததினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அவர்களுக்கு அருளப்படவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் போய் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன தெரியுமா? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, மற்றொரு பெயர் அவருக்கு உண்டு, தேற்றரவாளர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த ஆவியானவர் உன்னை தேற்றுகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர். அல்லேலூயா. அப்படியானால் அவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சமாரியா ஸ்திரியை பார்த்து இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரோ நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கும்போது அது நமக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் காணப்படும். அந்த ஜீவ தண்ணீர் தான் பரிசுத்த ஆவி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பரிசுத்த ஆவியை தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரத்துக்குரிய காரியங்களை, நன்மையான ஈவுகளை நாம் வாஞ்சிப்போம், விரும்புவோம், அவைகளுக்காக காத்திருப்போம். கவனமுள்ள ஆத்துமாவை அவர் தாகம் தீர்க்கிறவர். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, மத்தேயு எழுதின சுவிசேஷம், எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டார் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது, பரலோகத்தில் இருக்கிற பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்க அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்த ஆவி ஒரு நன்மை என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு அதை நன்மை என்று சொல்லுகிறார். லூக்கா அதை பரிசுத்த ஆவி என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இந்த லோகத்திலே நன்மையானவைகளை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். தம்மை நோக்கி பார்க்கிற
அந்த திமிங்கலத்துக்கு கர்த்தர் தன்னுடைய கரத்தை விரிக்கிறார். அவைகள் நன்மையால் நிரப்பப்படுகிறது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அவைகளால் அது திருப்தி அடைகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திமிங்கலத்திற்கும் பறவைக்கும் பட்சிகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகாரத்துக்காக அல்லது உலக நன்மைகளுக்காக நாம் கஷ்டப்பட வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். எலியாவை போஷித்த கர்த்தர் உங்களையும் அவர் போஷிப்பார். அல்லேலூயா. இன்னொரு முக்கியமான ஒரு ஈவை குறித்து நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதத்துக்கு அடுத்து நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வீடும் ஆஸ்தியும். வீடு. நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? வீடு தேவை. தனிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசல்களை ஏற்படுத்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு வீடுகளை கர்த்தர் தருகிறார். ஆமென். பாடக வீட்டில் இருக்கிற நாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஒத்தி வீட்டுக்கு கடந்து போகிறோம். ஒத்தி வீட்டில் நாம் குடியிருக்கிற போது அதிலிருந்து சொந்த வீட்டிற்கு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நம்முடைய விசுவாசிகளிலே வாடகைக்கு இருந்த காலங்கள் உண்டு. பிற்பாடு ஒத்திக்கு போன காலங்கள் உண்டு. அந்த ஒத்தியில் இருந்து அவர்கள் வீடு கட்டி அவர்கள் புதிய வீட்டிற்குள் வாசம் பண்ணுகிறதும் உண்டு. அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் உனக்கு வீட்டை தந்திருக்கிறார் என்றால் அது தேவனுடைய ஈவு, அது தேவனுடைய ஆசீர்வாதம், அது தேவனுடைய நன்மை. அல்லேலூயா. அப்படியானால் வீடும் ஆஸ்தியும். ஆஸ்தி. வீடு வேற, ஆஸ்தி வேற. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு வேண்டிய ஆஸ்திகளை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அப்போ பிள்ளைகளுக்கு என்ன வைத்து போகணுமா? இப்போ பிள்ளைகளுக்கு நாம் வைத்து போகத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம் பிள்ளைகளுக்கு வீடையும் ஆஸ்தியையும் வைத்து போகிறோம். அடுத்து சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே விவாகத்தை வேண்டாம் என்று சொல்லி விவாகம் பண்ணாத அநேக புருஷமாரும் உண்டு, அநேக ஸ்திரீகளும் உண்டு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரால் அவன் தயையை பெற்றுக்கொள்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக புருஷமார் மனைவியை அடிமைகளை போல நடத்துகிறார். அல்லேலூயா. மனைவி அடிமை அல்ல, நீ தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அந்த மனைவி எப்படிப்பட்டவளாய் இருக்க வேண்டும் என்றால் புத்தியுள்ள மனைவியாய் இருக்க வேண்டும். புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறார். இதை குறித்து நான் கடந்த நாட்களிலே நான் அதை சொல்லி இருக்கிறேன். புத்தியுள்ள மனைவி வீட்டை கட்டுகிறார். வேதத்திலே 3 விதமான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். புத்தியுள்ள ஸ்திரீ என்றும், ஞானமுள்ள ஸ்திரீ என்றும், குணசாலியான ஸ்திரீ என்றும் கடந்த நாட்களிலே அதை குறித்து நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். அதுபோல புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஈவை தந்திருக்கிறார், நன்மையை தந்திருக்கிறார். அவள் மூலமாய் உனக்கு நீ கர்த்தருடைய சமூகத்திலே தயையை பெற்றுக்கொள்ள அவள் இரவும் பகலும் உனக்காக விண்ணப்பிக்கிறவளாய், செபிக்கிறவளாய், ஆசீர்வாதத்தை பெற்று தருகிற மகளாய் கர்த்தர் உனக்கு நல்ல மனைவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் வீடும் ஆஸ்தியும் மாத்திரமல்ல, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ
கர்த்தர் அருளும் ஈவு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமாய் கர்த்தர் நமக்கு நன்மைகளை தந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய், ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் சொல்லுகிறார், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நான் எல்லாரும் சொல்லி, அன்பின் நல்ல பிதாவே, இந்த நாளிலேயும் நீ கொடுத்த நன்மைகளை குறித்து சில வேத வசனங்களை கொண்டு நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு தந்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஆண்டவரே, இந்த பஞ்ச காலத்திலேயும் கர்த்தர் எங்களை போஷித்தீர், பராமரித்தீர், ஆதரிக்கிறீர், காப்பாற்றுகிறீர், நன்மையானவைகளை தருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றியும் ஸ்தோத்திர பலிகளையும் நாங்கள் செலுத்துகிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் தேர்கிறாய் நீர் ஆசீர்வதி, நாமத்தை மகிமைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே இருந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இப்பொழுதும் எப்பொழுதும் மாறாமல் இருப்பதாக. ஆமென். ஆமென். Praise the Lord.